ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு punarvis கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கர் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கேரட்டை பொடியாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 2 சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரோட மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வெண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகட்டும். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு குடமிளகாயை பொடியாக கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாவ் பாஜிக்கு முக்கியமாக சேர்க்க வேண்டியது இந்த குடமிளகாய். கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ குடமிளகாய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்துக்கிறேன். இந்த கசூரி மேத்தியோட இந்த குடமிளகாயும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ வேக வச்சிருக்கிற நம்ம காயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் மத்து இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. எதுவுமே முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா மசிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அடுத்ததாக நம்ம பாவ் பண்ணு பட்டர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாவ் பண்ணை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கட் பண்ணியிருக்க இந்த பாவு பண்ணை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ அடுத்த பக்கத்தையும் திருப்பி விட்டு அது மேலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ பாவ் பண்ணு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க பாவ் மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெண்ணெய் துண்டை நடுவில் வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணிய வெங்காயத்தை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மழை கால டைமில் வெளியில் போய் எங்கேயுமே சாப்பிட முடியாது நம்மளால். அதனால் நம்ம வீட்டிலையே செய்து எல்லாருக்கும் கொடுத்திங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.